தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய்வாக்கும் பெருக பணித்து அருள்வாய். வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே. முதல்ல தூக்கு அப்படின்னா என்னன்னா, ஒரு தேவைக்காக எழுதப்படக்கூடிய பாட்டு. அப்புறம் பனுவல் துறை தோய்ந்த கல்வி. பனுவல்னா போன செக்மெண்ட்லேயே பார்த்தோம். பனுவல்னா என்னன்னா, ஒரு துறையில இருக்கக்கூடிய ஆதாரமான நூல்கள், ஸ்காலர்லி ரெஃபரன்ஸ், ஆதாரமான நூல்களுக்கு பனுவல்னு பேர். அப்புறம் துறை தோய்ந்த கல்வினா சப்ஜெக்ட் புக்ஸ், டிசிப்ளின்ல இருக்கக்கூடிய அகடமிக் புக்ஸ். இது எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொற்சுவை தோய்ந்த வாக்கில் நான் சொல்ல வேண்டும். இது பெருகுவதற்கு என்னை நீ பணித்து அருள வேண்டும். இந்த வாக்கு பெருகுவதற்கு என்னை பணித்து அருள வேண்டும்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, சொற்சுவை தோய் வாக்கும் பெருக அந்த வாக்கை நீ பணித்து அருள்வாய். வாக்கை பணிக்கக்கூடிய வல்லமை வாணிக்கு உண்டு. வாணியினுடைய வல்லமையினால்தான் நம்முடைய வாக்கு நடக்கிறது. வாணியினுடைய அருளினால்தான் நம்முடைய நாக்கிலிருந்து பாடல்களும் வார்த்தைகளும் ஓசையும் எழுகிறது. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக என்று பாலன் தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்துல சொல்லுவார்.